அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி அதாவது உங்களுடைய ராசிக்கு உச்சநிலை அடையக்கூடிய ஒரு பெயர்ச்சி 3/3/2026 முதல் 26/3/2026 வரை நடைபெறவிருக்கிறதுங்க. இந்த மீன ராசிக்கு சுக்கிர பகவான் 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் இன்பம் கலை அழகு மற்றும் உறவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். ஸோ இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ரொம்பவும் மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நிதானசாலிகள், எல்லா விஷயத்தையுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் கடைபிடிக்கக்கூடிய நபர்கள். அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை வெறுக்க மாட்டாங்க. அப்படி வெறுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மறுபடியும் திரும்ப அவங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படியேற்பட்ட ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யக்கூடிய நபர்கள், மிகவும் பொறுமையானவர்கள், பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள். யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெடுதல்கள் நடக்குது, என்னோடய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க, எனக்கு எல்லாருமே கெடுதல் மட்டுமே செய்கிறாங்க, நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனினால தான் இந்த பிரச்சனையா அல்லது கடந்த காலகட்டங்களில் ஜென்ம ராகுனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நிறைய யோசித்து சரியான விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு சூழல்கள் இருக்குதுங்க. அந்த நிலைகள் எப்போ தான் மாறும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உதாரணமாக வேலை ரீதியாக நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் அமைஞ்சதுங்க. நான் அந்த வேலையில் நிறைய இடையூறுகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருந்தேன். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் உடன் இருக்கிறவங்க மூலமாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கு. என்னுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நிறைய ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குங்க. எப்படா இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துடுச்சு. அந்த சூழல்கள் மாறும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களோட உழைப்பை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வேலையில் ப்ரொமோஷன் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்குங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயருங்க, சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸோ ப்ரொமோஷனோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இதனால் உங்களுடைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடையும். நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் இருக்குங்க. ஸோ வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலைக்கான முயற்சிகள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் போய் வெளியே ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகள் கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன், அது கரெக்டான டைமில் எழுதிட்டே தான் இருக்கிறேன். எந்த ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான முயற்சிகள் ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய இடையூறுகளை சந்திச்சாச்சு, நிறைய குழப்பங்களை சந்திச்சாச்சுங்க. நான் பாட்டுக்கு என்னுடைய பிஸ்னஸை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை விரோதியாக பார்க்குறாங்க, என் பிஸ்னஸ் எப்படியாவது முடக்கணும்னு பார்க்குறாங்க, என்னுடைய பிஸ்னஸ் எப்படியாவது தடுத்து நிறுத்தி என்னை நஷ்டப்படுத்தணும், என்னை இழப்புகளுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக எனக்கு நிறைய அலைச்சல்கள், ரொம்ப தூரம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. நைட்டு பகலமாக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன். நான் 10 பைசா கூட என்னால் மீதி பண்ண முடியல. நிறைய காசு செலவுகள் விரயங்கள் நஷ்டங்கள் ஆகுது. போட்ட முதலீடுகள்லாம் தேக்க நிலையாகவே இருக்குங்க. போட்ட பணம் எதுவுமே என்னால் திரும்ப எடுக்க முடியல. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள், உங்கள் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த இடையூறுகள், உங்களுடைய எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவாங்க. நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்களை உங்களை தேடி வருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களை தேடி சில பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், கல்யாணம் ஒன்று மட்டும் நடந்ததுன்னா இவங்களோட வாழ்வாதாரமே மாறிடுங்க. இந்த கல்யாணம் ஒன்று தான் பையனுக்கு ஒரு குறை, பொண்ணுக்கு ஒரு குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது. ஜாதக ரீதியாக சில தடைகள்,
அதாவது எல்லாமே ஒத்து போச்சுன்னா வந்து ஜாதகம் சரியில்லை, எல்லாமே சரியாக இருந்தால் ஜாதகம் ஒத்து போகலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால திருமண லெவலுக்கு போயிட்டு கூட அந்த திருமணம் நிற்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அந்த நிலைகள், அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உருவாகும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகி மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப வருஷமாக அதை வீட்டில் சொல்லி எப்படியாவது இந்த மேரேஜை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிகள் எல்லாமே தடையாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக அவங்களே ஓகே சொன்ன நேரத்தில் எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல உறவு முறைகள் திருமண லெவலுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய அளவுக்கு சூழல்கள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. இன்றைக்கி வந்து காரணமே இல்லாமல் 2 பேர் பிரிஞ்சு வாழ்கிறோம். டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயாச்சுங்க. இந்த லைஃப்பில் இருக்கிறத விட 2 பேர் தனித்தனியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தவறுமே செய்யாமல் இன்றைக்கி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன இன்றைக்கி தனிமரமாக நிறுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா மனைவி அப்படிங்கிறவங்க எந்த விஷயத்தையும் எனக்கு வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, இதனால் குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, அவங்களுடைய முன்னேற்றம் வந்து தடைப்படுது, இன்றைக்கி எங்களை விட்டு போன ஒரு சூழ்நிலையினால் என்னால் வந்து குழந்தைங்கள சரியாக கவனிச்சிக்க முடியல, அவங்க ஞாபகமாகவே இருக்குங்க. அதே நேரத்தில் அவங்க எப்போ தான் எங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துட்டு இதனால் வந்த அவப்பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி அவங்க மேலே இருந்தக்கூடிய குழப்பங்கள், தேவையில்லாத விஷயத்தில் சந்தேகப்பட்டு இன்றைக்கி குழப்பங்களை ஏற்படுத்தி வந்த விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். சமுதாயத்தில் மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேரு புகழ் உருவாகக்கூடிய, பரவாயில்ல இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகல, இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறாங்க, இவங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவாங்க. வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க, காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். பிரிந்த நபர்களும் விட்டுட்டு போன நபர்களும் உங்களை தேடி வருவாங்க, உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு லைஃப்லேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டோங்க, அடுத்து ஒரு லைஃப்குள்ளே மறுபடியும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள் மறுபடியும் இந்த மாதிரி ஆனதுனால ஏன்டா இந்த லைஃப்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவாங்க, விட்டுட்டு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகமோ, அல்லது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகமோ, நிலம் வாங்கக்கூடிய யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான யோகம், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா மனைவியோட தேவைகளை பூர்த்தியே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம், அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காத அளவுக்கு சூழ்நிலைகள், எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் இவங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைகள் வந்துருச்சுங்க. அவங்களுக்காக உழைக்கிறோம், அவங்களுக்காக கஷ்டப்படுறோம், அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலேன்னு சொல்லி கணவர்மார்கள் தேவையில்லாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுங்க. எதிர்பார்த்த தொகைகள் வரும், வீடு கட்டி முடிப்பீங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள், கட்டிடம் சார்ந்த பிரச்சனைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள தேவையில்லாத பகைகள், எதிர்ப்புகள்லாம் உருவாயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் தேர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கைக்கு வருங்க. பிரிக்க வேண்டிய சொத்துக்களை பிரிச்சுக்குவீங்க. அதே மாதிரி நிலம் வாங்க வேண்டிய இடத்துல வாங்குவீங்க, விற்க வேண்டிய இடத்துல விற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், தேவையான வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும், மனைவிக்கும் கணவனுக்கும் தேவையான விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம், இதனால் தேவையில்லாத கெட்ட பேர் வந்துடுச்சு, இத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னுமே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒருத்தர் குத்தி காட்டும் போது தான் மற்றவங்க மத்தியில் நமக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறதுனால உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதுக்குண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் பலன் கொடுக்குங்க. IVF ட்ரீட்மெண்ட் கூட இந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய கருக்கடைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க, மிஸ்கேரேஜ் ஆகிருக்குங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை மறுபடியும் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு சூழல் சாதகமாக இருக்குங்க. அடுத்ததாக
ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சர்ஜரிலாம் பண்ணியாச்சுங்க. ஹெல்த்தில் வந்து அடிக்கடி பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்குது. ஆரோக்கியமே சரியில்லை, முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியலைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டயர்டாகிட்டே இருக்குது, என்னால் சுறுசுறுப்பாக இயங்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல பலன் கொடுக்குங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்குண்டான வழிமுறைகள் அமைச்சிக்கிட்டீங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, அதுக்குண்டான சர்ஜரி பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நல்லபடியாக உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களே வந்து ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் சாதகமான சூழல் ஏற்படுங்க. கல்வியில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், மந்த நிலைகள், ஞாபக மறதிகள் நீங்குங்க. கல்வியில் சில செலவினங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. படிப்பில் நாட்டம் இல்லாதவங்க கூட நல்லபடியாக படித்து நல்ல ரிசல்ட் கொடுப்பதற்கானவோ, நல்ல தான் எதிர்பார்த்த துறையில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள், தனக்கு பிடிச்ச துறையிலே வேலை படித்து முடிச்சுட்டு பிடிச்ச துறையில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத கடன் அப்படிங்கிறது, நார்மலாக ஆரம்பித்த ஒரு கடன் இன்றைக்கி வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சூழல்கள், சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக கடனை மட்டுமே கட்டிகிட்டு இருக்காங்க, வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சுங்க, இன்றைக்கி அவங்க அந்த கடனை கட்டாதனால நான் வாங்காத கடனுக்கு இன்றைக்கி நான் வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த கடனை எப்படித்தான் அடைப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கடனை வந்து அடைச்சா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நான் மூவ் பண்ண முடியும், நான் நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுங்கிறதுனால, இந்த கடனால் மற்றவங்க மத்தியில் இருந்த எனக்குன்னு இருந்த ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், ஒரு நல்ல பேர், புகழ் எல்லாமே கெட்டு போயிடுச்சுங்க. வாங்கின கடனை கொடுக்க முடியலையேன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. யாருக்காகவும் உதவி செஞ்சப்போ அந்த உதவிக்கு இன்றைக்கி நம்ம வந்து உபத்திரத்தை தேடிக்கிட்ட நிலை. இந்த நிலையை எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணி கொண்டு போகணும். எதாவது ஒரு பொருளை விற்றாவது, எதாவது ஒன்று சரி பண்ணியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா ஃபேமிலி லெவல்லையும் எந்த சப்போர்ட் இல்லை, சொந்த பந்தங்கள்லேயும் எந்த சப்போர்ட் இல்லை, நண்பர்கள் மத்தியில் இருந்த வந்து ஒரு நல்ல பேர் எல்லாமே குறைஞ்சதுனால இன்றைக்கி கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கேன். இந்த கடனை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பில் பேங்க் லோன் மூலமாகவோ அல்லது வந்து பூர்வீக சொத்துக்கள் விற்பனை மூலமாகவோ கட்டாயமாக அதை வந்து நீங்கள் அடைச்சி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இவ்வளவு சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து அதற்கு உண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.